உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டு ரிவ்யூ அப்படின்னா எது பாக்யராஜ் சார் சொல்லுவீங்க? இவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து என்ன சொன்னாங்க சார்? பாக்யராஜ் சார் வந்து முதல்ல அவர் இது ஆடியன்ஸ் என்ன கொஸ்டின் கேட்டான்னு சொன்னேன் இல்லையா, ஆ. மொபைல் பார்த்தாங்க அதை தான் அவர் கேட்டார். ஏன் இந்த மாதிரி கண்டென்ட் எனக்கு ஒன்றும் புரியல ஃபர்ஸ்ட்டில் அப்படின்னா, சார் நீங்கள் ஆக்சுவலி அவர்கிட்ட என்ன சொன்னால் அவர் டீட்டெயிலிங்காக சொன்னார். நான் சொன்னேன் சார் நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்துருங்க, தென் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக சொன்னார், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா, நான் ஆக்சுவலி நீ வந்து நீ ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணேன், இது ஒரு சும்மா ஒரு படம் லைக் தட் அப்படின்றத நான் வந்தேன். ஆக்சுவலி அருண் பாரதி சார் உங்களுக்கு தெரியும், என்னோட படத்தில் ஒரு சாங் ஒன்று ரைட் அப் பண்ணியிருக்காரு. அவரோட இது குருநாதர் தான் அவர் சொல்லிட்டு இருப்பார். அவரு தான் ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டாரு, பாக்யராஜ் சார் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே இந்த விஷயங்கள் சொல்லும்போது தான் ஓகே எனக்கு சூப்பராக பண்ணியிருக்கப்பா, எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நான் ஆக்சுவலி நார்மலாக போகும் அப்படின்னா நிறைய ட்விஸ்ட்டு கொடுத்துருக்கேன், நல்லா இருக்குது படம், உண்மையாலும் நல்லா இருக்குது, நீங்கள் தேட்டரில் நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி லக்ஷ்மி மேம் வந்து படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் கேட்ட உடனே இவங்க நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காத, படம் சூப்பராக இருக்குது, நான் பார்க்குறேன், பார்த்துட்டு உனக்கு செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு சொல்கிறேன்னா செகண்ட் பார்த்தோன்னே கிக் ஆஃப் ஒரே வார்த்தை சொன்னாங்க, படம் பார்த்து கிக் ஆஃப் நல்லா இருக்குது, த்ரூ அவுட் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் தான் அந்த கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் ஒன்று. ஏன்னா அடுத்த நாள் ரெண்டாவது நாள் படம் ரிலீஸ் ஆகுது. நான் முன்னாடி 19th வந்து செலிபிரிட்டி ஷோ போடுறேன், 20% ரிலீஸ் டேட், நான் ஆல்ரெடி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நான் அதை ட்ரிம் பண்ணி சில விஷயங்கள் பண்ண முடியாது. எனக்கு ஆக்சுவலி நான் பார்க்கும்போது ஏன்னா நிறைய கிட்டத்தட்ட அந்த படத்தை வந்து 2000 வாட்டி நான் பார்த்துருப்பேன் என் டேபிளில். நான் படத்தை பார்த்து ஜட்ஜ்மெண்ட் சில விஷயங்கள் அப்புறமேட்டு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் வந்து நிறைய எனக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு ஸ்டார்ட்லேருந்து, இப்போ நான் 5 படம் பண்ணியிருக்கேன், எனக்கும் அந்த படம் பிரச்சனை இருந்துச்சு, லாஸ்ட்டாக ஆர் யூ ஓகே பிபி அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் பண்ணேன், எனக்கு தேட்டரில் ஒரு இதுவுமே கிடையாது, அப்புறமே தான் எனக்கு ஐடியா சொன்னாங்க. இப்போ எடிட் பண்ணி போட்டோன்னே இப்போ அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய வின் பண்ணுது, எனக்கு யாருமே சஜஷன் சொல்ல, நான் அதுக்காக உனக்கு சொன்னேன்னு அவங்க ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதை நான் கன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன், ஓகே ஆமாம் அவங்க சொன்னது ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் விஷயங்களுக்கு, ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அவங்க சொன்ன விஷயங்கள். பட் ஆனால் ஓவராலாக ஆடியன்ஸ் ஹாப்பி. சூப்பர். ஸோ அந்த ஒரு